வணக்கம் நேயர்களே, இன்றைய உள்ளபடி நிகழ்ச்சிக்காக விக்ரம். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறது சென்னை மாநகரம் எதிர்கொள்ள காத்திருக்கக்கூடிய இந்த தண்ணீர் பற்றாக்குறை. வறட்சியில் பூண்டி ஏரி, மிரட்சியில் சென்னை அப்படிங்கிற ஒரு தலைப்பு ரொம்ப சரியான ஒரு தலைப்பாக எனக்கு படுகிறது. காரணம், சென்னை மாநகரம் கோடை காலம் வந்துவிட்டாலே இந்த வறட்சி என்பது சென்னை மாநகரத்துக்கு புதிதல்ல என்று சொன்னாலும் கூட ஒவ்வொரு ஆண்டும் ஒரு நீர்த்தேக்கத்தினுடைய ஒரு நீரின் அளவை பொறுத்துதான் சென்னை மாநகரத்தினுடைய ஒட்டுமொத்த குடிநீர் தேவையுமே பூர்த்தி செய்யப்படுகிறது அப்படிங்கிற இருக்கக்கூடிய இந்த நிலைமை என்பது ஒவ்வொரு ஆண்டும் ஒரே மாதிரியாக தான் இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டேதான் இருக்கிறது. அதுபோல இந்த ஆண்டும் பூண்டி நீர்த்தேக்கத்தினுடைய அளவு குறைந்திருப்பதால் அதனுடைய அளவு சரியாக 17.20 அடி நீர்மட்டம் இருக்க வேண்டிய பூண்டி நீர்த்தேக்கத்துல அப்படி இருந்தாதான் சென்னைக்கு பிரதானமாக நீர் சப்ளை செய்யக்கூடிய அந்த புழல் ஏரியானது நிரம்பும். புழல் ஏரி நிரம்பினால்தான் சென்னைக்கு தண்ணீர் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறது. ஆனால் இப்ப 17.18 அடி வரைக்கும் தான் பூண்டி நீர்த்தேக்கத்துல தண்ணி இருக்கு. இதுக்கு காரணம் கிருஷ்ணா நதி நீர் திறந்து விடப்படவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. கிருஷ்ணா நதி நீர் ஏன் திறந்து விடப்படல அப்படின்னு கேட்டா, அந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க சொல்றாங்க வறட்சி, அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு தண்ணீர் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு ஒரு கிளாரிங்கான ட்ரூத் என்ன அப்படின்னு பார்த்தா, அங்கிருந்து திறந்து விடக்கூடிய நீரை கூட அங்க இருக்கக்கூடிய மாநில விவசாயிகள் தனியாக ஒரு எலக்ட்ரிக் மோட்டார் போட்டு தண்ணீரை எடுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் நம்மளுடைய விவசாயிகளும் சொல்றாங்க, நம்மளுடைய மக்களும் சொல்றாங்க, நம்மளுடைய அதிகாரிகளும் சொல்றாங்க. இது பின்னால் இருக்கக்கூடிய உண்மைகள் என்ன? உண்மையில் சென்னை மாநகரம் ஒரு பெரிய தண்ணீர் பற்றாக்குறையை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறதா அப்படிங்கறத தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பேச போறோம். கிருஷ்ணா நதிநீர் வரத்து நின்று போனதற்கான காரணம் என்ன? பூண்டி நதிநீர் அதனுடைய கொள்ளளவை எட்டாததற்கான காரணம் என்ன? புழல் ஏரியில தண்ணி வராததற்கான பின்னணி என்ன? தண்ணி வராதனால சென்னை மாநகரம் பெரிய தண்ணீர் பற்றாக்குறையை எதிர்கொண்டிருக்கிறதா பேச போகிறோம் உள்ளதுள்ளபடியில். அதற்கு முன்பாக சமூக ஆர்வலர் திரு துளசிராமன் நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறார். அதே போல நம்முடைய அரங்கத்திற்கு திரு பாலுசாமி அவர்கள் வந்திருக்கிறார். இவர் தமிழகத்தினுடைய முன்னாள் பொதுப்பணித்துறை அதிகாரி. வணக்கம் ஐயா. துளசிராமன் சமூக ஆர்வலர் ஒருவர் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார். பொன்னேரியிலிருந்து, அந்த பூண்டி ஏரி இருக்கக்கூடிய அந்த புழலேரி இருக்கக்கூடிய பொன்னேரியிலிருந்தே தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்கிறார் திரு துளசிராமன். ஆந்திர மாநில அரசு இப்ப என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா, திருப்பதியிலிருந்து திருமலை மலைக்கு மேல் கொண்டு செல்ல வேண்டும் என்ற இதே நீரை தான் கொண்டு செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறார்கள். இது ஒரு பாயிண்ட். ரெண்டு, ஆந்திர மாநிலம் தமிழக மாநிலத்திற்கு கொடுக்க வேண்டிய 12 டிஎம்சி தண்ணீருக்கு பதிலாக இதுவரைக்கும் 3.5 டிஎம்சி தண்ணி தான் கொடுத்துட்டு இருக்காங்க. பேலன்ஸ் வந்து ஒரு 9 சில்லறை பாக்கி இருக்கு. இந்த 9 சில்லறையும் கொடுக்க முடியுமா ஆந்திர மாநிலம் அப்படின்னு சொன்னா கொடுக்க முடியும். ஏன் கொடுக்க முடியவில்லை அப்படின்னு சொன்னா, ஒரு 4 மாவட்டங்களில் 5.5 லட்சம் ஏக்கர் நிலத்திற்கான ஆயக்கட்டு தயார் பண்ணிட்டாங்க. இதே காவாவை பயன்படுத்தி தான். சோ வரக்கூடிய தண்ணீர் ஆந்திர மாநில விவசாயிகளுடைய பயன்பாட்டிற்கு போக மிச்சமுள்ள நீர் தான் கண்டலேருக்கு வருது, ஊத்துக்கோட்டைக்கு வருது, அதுக்கப்புறமா போட்டு இங்க போய் சேருது. ஐயா திரு பாலுசாமி அவர்கள், நீங்க துளசிராமன் சொன்னதை கேட்டிருப்பீங்க. இப்போ இந்த கண்டலேறு அணையினுடைய நீர் வரத்து என்பது இங்க குறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வறட்சியை ஒரு காரணமாக சொல்கிறார்கள். பூண்டி நதிநீர் அந்த தேக்கத்தினுடைய சரியான கொள்ளளவு தான் என்ன? இது ஆண்டுதோறும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, நடந்து கொண்டுதான் இருக்கிறதா? பூண்டியில 3231 எம்சிஎஃப்டி இருக்கணும். ஆனா இப்ப இருக்குது 66 தான் இருக்குது. அது வந்து நம்முடைய வறட்சியின் காரணம், தண்ணி நமக்கு வரத்து இல்லை. அதுக்கு இங்க அவங்களும் அவர் சொல்றபடி 3.2 டிஎம்சி தான் கொடுத்திருக்காங்க. 12 டிஎம்சி கொடுக்கணும். இப்ப நடப்பு இந்த ஏப்ரல்லே 1 டிஎம்சி தரணும். 1 டிஎம்சி அட்லீஸ்ட் 400 கியூசெக்ஸ் வரணும். 400 கனஅடி ஒரு வினாடிக்கு வரணும். கிருஷ்ணா நதிநீர் பங்கீட்டு திட்டம் இருக்கு இல்லையா, அந்த திட்டத்தின்படி எவ்வளவு கன அடி தண்ணீர் வரணும்? 12 டிஎம்சி வரணும். அதுல 4 மாசம் எப்படின்னா, இது வந்து அக்டோபர்ல வண்டி இல்ல, ஜூலை இருந்து அக்டோபர் வரைக்கும், ஜூலை 1, ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 4 மாசத்துக்கு 2 டிஎம்சி வரணும். 800 கியூசெக்ஸ் வரணும் டெய்லி. அப்புறம் அது இல்லாம நடுவில் மழை காலம் நமக்கு. அதனால என்ன பண்ற, மறுபடியும் ஒரு 4 மாசத்துக்கு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் ஒவ்வொரு டிஎம்சி வரணும். ஒவ்வொரு டிஎம்சில ஒரு நாளைக்கு 400 கியூசெக் தண்ணி வந்துட்டு இருக்கணும். தண்ணி வரவே இல்லை. இப்போ நம்முடைய சென்னையினுடைய பிரதான நீர் ஆதாரம் என்பது இந்த புழல் ஏரியாக இருக்கிறது. 4 ஏரிகள்ல புழல் ஏரி ஒரு பிரதானமான ஒரு ஆதாரமாக இருக்கிறது. இப்ப இந்த புழல் ஏரி வறண்டு போனால் மற்ற ஏரிகள்ல இருக்கக்கூடிய நீர்த்தேக்கம் நம்முடைய கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இப்ப கூட பாருங்க, சோழவரத்துல 51 தான் இருக்கு. அது 881 இருக்கணும்.
அதே ரெட் ஹில்ஸ்ல வந்து 3300க்கு பதிலா 1000 ஓரளவு தண்ணி சுமாரா இருக்கு, ஒரு 40% இருக்கு. செம்பரம்பாக்கத்துல 3645 மில்லியன் சிஎஃப்டிக்கு பதிலா இப்ப இருக்கிறது 813. டோட்டலா நமக்கு 2333 இருக்கு, எகேன்ஸ்ட் 11057. 20% தான் இருக்குது நமக்கு. இதை வச்சுக்கிட்டு ஒரு 1.5 மாசம் 8000 அளவுக்கு நமக்கு கம்மியா இருக்கு. அது இல்லாம நம்ம வீராணத்துல தண்ணி வந்துட்டு இருக்கு. இப்போ அது ஒன்னும் அதிகம் இல்ல, அது வந்து 75 கியூசெக்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. அதனால அது ஓரளவு தான் நமக்கு வரும். 180 எம்எல் வரும், அதாவது எம்எல்டி மில்லியன் லிட்டர் பெர் டே வரும் 180. அது இல்லாம நம்ம மீஞ்சூர்ல இருக்கு இல்லையா, மீஞ்சூர்ல அந்த கடல் நீர் அது வந்து ஒரு 100 எம்எல்டி. அடுத்து நெமிலிச்சேரியில ஒரு 100 எம்எல்டி. இதெல்லாம் வந்தா கூட 380 எம்எல்டி இப்ப நமக்கு வந்துட்டு இருக்குது. இது இல்லாம பேலன்ஸ் இந்த 4 ஏரிகள்ல இருந்து அல்லது நீர்த்தேக்கத்துல தான் நமக்கு தண்ணி கிடைக்கணும். ஓரளவு நம்ம ஒரு 1.5 மாசம் 2 மாசத்துக்கு கொஞ்சம் அதுக்கு மேல மழை பெய்யறது டேஞ்சர் தான். மழை பெஞ்சாலும் ஆமா, இந்த ஏப்ரல் மே தப்பிச்சுக்கலாம். இதை வச்சுக்கிட்டு ஜூன் ஜூலைல மழை பெய்யலாம் போச்சு, மேலே மழை வரணும். இல்ல, முதலமைச்சர் தன்னுடைய பட்ஜெட் உரையில கூட சொன்னாரு, தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் தேவைக்காக ஒரு நிதியை ஒதுக்கி இருக்கிறாங்க, தண்ணீர் பற்றாக்குறை சமாளிப்பதற்கு, இந்த கோடை காலத்தை சமாளிப்பதற்கு. இது வந்து அடுத்த ஆண்டினுடைய கோடை சமாளிப்பதற்கா இல்ல இந்த ஆண்டினுடைய கோடை சமாளிப்பதற்கா? அடுத்த ஆண்டு தான். இப்பதானே ஏதாவது நிறைவேற்றின. இப்ப கூட பாருங்க, பக்கத்திலேயே 2 ஏரிகளை இணைச்சு அதனுடைய கொள்ளளவு அதிகமாக்கி அதுக்கு அதனுடைய வரத்தை வந்து ஒரு 0.5 TMC அந்த தண்ணியை கொண்டு இதுல விடுற மாதிரி, பூண்டி ரிசர்வாயர்ல கொண்டு விடுற மாதிரி இருக்கு. அது இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. அது கூட லேண்ட் அக்விசிஷன் அதெல்லாம் வச்சு அது ஒரு பெரிய தொல்லையா இருக்குது. லேண்ட் அக்விசிஷன் தான் பிரச்சனை. அது வந்து ஓரளவு கிடைக்கும். இது மாதிரி நிறைய பண்ணலாம். இல்லன்னா இப்ப இருக்கிற ஏரியினுடைய கொள்ளளவு உயர்த்துவதற்கு இதற்கு என்ன தீர்வு அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னால் அந்த பகுதி மக்கள் என்ன கருத்து சொல்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். அந்த பகுதி மக்கள் இந்த பிரச்சனை பற்றி என்ன சொல்கிறார்கள்? திருவள்ளூர் பகுதி மக்களுடைய கருத்துக்கள் இது உங்கள் கண் முன்னால். கடந்த 20 வருஷமா புழல் ஏரியா இருந்தாலும் சரி, சம்பரம்பாக்கம் ஏரியா இருந்தாலும் சரி, பூண்டி ஏரியா இருந்தாலும் சரி, தூர் வாரம் இல்லை. இதெல்லாம் தூர் வாரலாம் என்ன ஆகுதுன்னா கொள்ளளவு வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு. தமிழக அரசு இந்த விஷயத்துல வந்து ரொம்ப ஆழமா சிந்திச்சு இருக்கிற எல்லா ஏரிகளையும் தூர் வாரினாவே நமக்கு இருக்கிற ஆறுகள், நமக்கு இருக்கிற ஏரிகள், இதுல எல்லாமே வந்து மழை காலத்துல கேட்டோம்னா வெள்ளப்பெருக்கன்றாங்க, வெயில் காலத்துல கேட்டோம்னா வறட்சின்றாங்க. இது இல்லாம மழை பெய்யற தண்ணியை வந்து தேக்கி வச்சாவே இந்திய நாடுக்கு முழுக்கும் வந்து தமிழகத்திலிருந்து தண்ணியை வந்து சப்ளை பண்ணலாம். இப்போ தண்ணீரும் பணம் கொடுத்து வாங்குறோம். ஒரு கேனுடைய விலை 20 ரூபாய் விற்குதுங்க. 20 லிட்டர் கேனுடைய விலை கொக்கோ கோலா அது மாதிரி பெரிய கம்பெனி நிறுவனங்கள் வாங்குறது 400 ரூபாய் 600 ரூபாய்க்குலாம் விற்குதுங்க. வருங்காலத்தில் பாத்தீங்கன்னா நமக்கு தண்ணியே இல்லாம அரேபியால பெட்ரோல் வாங்குற மாதிரி நம்ம தண்ணியை வாங்க வேண்டிய நிலைமை தமிழர்களுக்கு ஏற்படும். தண்ணீர் சுத்திகரிப்பு ஆலைக்கு கூட இந்த தண்ணீரில் இருந்து அவர்கள் தண்ணீர் எடுத்து விற்பனை செய்கின்றார்கள். இந்த மோசமான நிலை தொடர்ந்து நீடிக்குமானால் சென்னைக்கு அந்த வந்து சேர்க்கின்ற 1 TMC தண்ணீர் கூட வந்து சேராது. தமிழக அரசு வந்து உடனடியாக வந்து ஆந்திரா கவர்மெண்டோட வந்து பேசி அந்த ஏற்கனவே போட்ட அக்ரிமெண்ட்ல 12 TMC தண்ணியை வந்து கொண்டு வரணும். அதே மாதிரி வந்து ஏற்கனவே வந்து அந்த லீக்கேஜ் எல்லாம் வந்து அந்த வரக்கூடிய அந்த காவால வந்து லீக்கேஜ் எல்லாம் இருக்கக்கூடாது. அந்த சீப்பேஜ் எல்லாம் வந்து இல்லாம வந்து ஏற்கனவே வந்து கான்கிரீட் எல்லாம் போட்டாங்க. அந்த வேலைகள்லாம் வந்து என்னாச்சு அப்படின்றது வந்து தமிழக அரசும் ஆந்திர அரசாங்கம் ரெண்டுமே வந்து சேர்ந்து வந்து கண்காணிக்கணும், பராமரிக்கணும். இந்த தண்ணியை வந்து கொண்டு வரதுக்கான ஏற்பாடுகள், முயற்சிகள் வந்து 2 அரசாங்கமும். திரு பாலசாமி அவர்கள் நீங்க சொல்லணும், இதை லீகலா நம்ம ஆந்திர அரசோடு கண்டெஸ்ட் பண்ண முடியுமா? இது லீகலா அக்ரிமெண்ட் இருக்கு, அதை வச்சு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். அப்படி இருந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க, இல்ல தண்ணி இருந்தா தான் நான் கொடுப்போம், இல்லாத போது எங்க இருந்து கொடுக்க முடியும், தேர் இஸ் நோ கொடுக்கணுங்கிற பைண்டிங் இருக்கு. எங்க மக்களுக்கு பைண்டிங் கிடையாதான். பைண்டிங் அக்ரிமெண்ட்ல பைண்டிங் இருக்குன்னா கூட எல்லாம் இவ்வளவு அக்ரிமெண்ட் இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட் இப்போ வந்துங்க இந்த ட்ரிபியூனல்ல காவிரியில கொடுத்தாங்க, ஒன்னும் பண்ண முடியல. இது அதை விட அவங்களுடைய மெர்சியில நம்ம கொடுத்ததுதான் ஒழிய நமக்கு வீடோட ரைட் ஆறதுலாம் ஒன்னும் உரிமையெல்லாம் இல்ல. அந்த கவர்மெண்ட் அப்ப இருந்த சிஎம் நம்ம அப்ப இருந்த எம்ஜிஆர் தண்ணீர் பங்கீட்டு திட்டத்தின்படி இவ்வளவு டிஎம்சி தண்ணீர் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்துல இரு மாநில அரசும் கையெழுத்திட்டு இருக்கிறது. இருந்தாலும் அவர்களுக்கு போகத்தானே மீன் நம்ம கொடுக்க முடியும். அங்க நல்ல நிலை இருந்தா தானே கொடுப்பாங்க. 18 டிஎம்சி வேணா சொல்லுவாங்க, எனக்கு நல்ல தண்ணி இருந்தா நான் கொடுப்பேன், எனக்கே வறட்சியா இருந்தா நான் எப்படி கொடுக்க முடியும். அதனால நான் முடிஞ்ச வரைக்கும் 3 டிஎம்சி கொடுத்துருக்கேன், இன்னும் ஏதாவது ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லுவான். இப்ப ஏப்ரல் போச்சுன்னா நடுவில் 2 மாசம் இருக்கு. மே ஜூன்ல தண்ணி விட மாட்டான், விட வேண்டியது அல்ல. அதனால என்ன இருக்குது 20 நாள். இப்ப ஏதாவது தண்ணி கேட்டு வாங்கலாம், முடிந்த வந்து வாங்கலாம். அது இல்லைன்னா 2 மாசம் கொடுக்க மாட்டோம். இதற்குன்னு ஒரு ஒழுங்குமுறை ஆணையம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல.
எந்த இடத்துல நம்ம கண்டெஸ்ட் பண்ண முடியும்? கோர்ட்டுக்கு போனா அவங்கள்ட்ட ரெக்வஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த அக்ரிமெண்ட் கொடுக்க தண்ணி கொடுக்கணும் போலாம், இங்க இருந்து போகலாம், மினிஸ்டர்ஸ் அங்க போய் கேட்கலாம், நேரா போய் கேட்டு ரெக்வஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த சிஎம் வந்து நேராவே போகலாம். இன்னொன்னு தண்ணி கேட்கும் போது இந்த சிஎம் அந்த சிஎம் கேட்கலாம். ஆமா, அரசாங்க ரீதியில ஆமா, அவங்களுடைய நல்லெண்ணத்தின் அடிப்படையில் நம்ம அங்க தண்ணி கிடைக்க ஏற்பாடு செய்யலாம். இப்போ இந்த தண்ணீர் வந்து தட்டுப்பாடு ஏற்படும் பட்சத்துல வேறு என்ன மாதிரியான சோர்ஸ் எல்லாம் இருக்கு, அதனுடைய நிலைமை என்ன அப்படிங்கறத பத்தியும் ஒரு கேள்வி எழுகிறது. இப்போ சென்னைக்கான தட்டுப்பாடை வந்து போக்குவதற்கு அதை பற்றி பேசும். அதற்கு முன்னால அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர் திரு துளசிராமன் என்ன கருத்து சொல்றாருன்னு பார்க்கலாம். அதே போல ஒரு பகுதி மக்களும் தன்னுடைய ஆதங்கத்தை பதிவு செய்ய காத்திருக்காங்க, பார்க்கலாம். இப்ப சோழவரம் ஏரி, கோயில் எல்லாம் சுத்தமா வறண்டு போகுது. எங்க பகுதியில் பாத்தீங்கன்னா சோழவரம் ஏரியிலும் கோயில் எல்லாம் ஒண்ணுமே இல்ல. அங்க வெறும் தயாதான் பசங்க அது உள்ள கிரிக்கெட் விளையாடுறாங்க. இந்த சூழ்நிலை மாறினாக்கா இப்போ ஐஏஎஸ் இருக்காருங்க, சகாய மணல் எடுக்கிறதுக்காக ஒரு ஐஏஎஸ் அதிகாரி போட்ட மாதிரி தண்ணிக்குன்னு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தனியா போட்டு இதை வந்து தமிழக மக்களுக்கு சரியான தண்ணீர் விநியோகத்துக்கு உண்டான வேலையை செஞ்சாக்கா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எங்க பகுதி மக்கள் வாயிலாக அங்க தெரிவிச்சுக்கிறோம். இந்த ஆந்திராகாரன் தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சண்டை, கர்நாடகாக்காரன் தண்ணி கொடுக்கலன்ட்டு ஒரு பக்கம் சண்டை போடக்கூடிய இதே தமிழக அரசு வரக்கூடிய தண்ணீரை சேமித்து வைத்திருக்கக்கூடிய ஏற்பாடு என்ன? விட்டு கொள்ளிடத்துல ஊற்றுவான், அது கடல்ல போய் கலந்துரும். டெட்டில்ஸுக்கு வரக்கூடிய நீர் அப்படியே நேர கிராண்ட் லைன் பகுதியில போய் திருவத்தூர் மேல விழுந்து அப்படியே போய் கடல் போய் கலந்தது. கண்ணால பார்த்திருக்கிறோம். வெள்ளம் என பெருகெடுத்து ஓடிய நீர் கிராண்ட் லைனில் கலந்து திருவொத்தியூரில் கலந்து கடலில் போய் கலந்திருக்கிறது. சேமித்து வைப்பதற்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எதுவும் தமிழக அரசு செய்யாமல் இருக்கிற நீரை வீணாக்கிவிட்டு தேவைப்படுகின்ற போது நீர் வெளி மாநிலங்களிலிருந்து வர வேண்டும் என்கின்ற கவலையை வெளிப்படுத்துவது என்பது வேதனைக்குரியது, வெட்கத்துக்குரியது. இல்ல திரு பாலுசாமி, இப்போ ஒரு நபர் சொன்னதை நம்ம கேட்டோம். அந்த பகுதி மக்கள் ஒருத்தர் சொன்னாரு, ஒரு ஐஏஎஸ் அதிகாரி கொண்ட ஒரு குழுவை நியமிச்சு அவர் இதை மேற்பார்வை செய்யணும் அப்படிங்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. இப்போ பொதுப்பணித்துறை என்பது அதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு துறை தான். இந்த வேலையை கச்சிதமாக செய்ய வேண்டியது பொதுப்பணித்துறையினுடைய ஒரு கடமை அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல பொதுப்பணித்துறையினுடைய பங்கு இங்க அல்லது அவருடைய அலட்சிய போக்கு கூட இதுக்கு காரணமாக இருக்குமா? இல்ல, வறட்சி ஒரு முக்கிய காரணம். பொதுப்பணி அலட்சியம்லாம் இல்ல, வேண்டியது எல்லாமே இந்த 4 இதுக்கும் நல்ல கரையெல்லாம் நல்லா பக்காவா போட்டிருக்காங்க. அவங்க சொல்றபடி மழை காலத்துல எடுக்கப்பட்டிருக்காங்க, எல்லாம் நல்லா இந்த 4 நல்லா பட்டிருக்காங்க. அதனால ஒண்ணு இதெல்லாம் இல்ல. கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணதுன்னா இன்னொரு மேல இருக்கிற அந்த எதுவா இருக்கிற நிலத்தை ஆர்ஜினம் பண்ணி ஒரு அடி 2 அடி, வீராணத்துல அப்படிதான் ஒரு 10 வருஷத்துக்கு முந்தி 2 அடி உயர்த்தினாங்க. 50% கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு. அது போல இந்த 4க்கு வந்து ஒரு 2 அடி உயர்த்தலாம். உயர்த்தி அங்க இருக்க தேவையான எல்லாமே தூர்வாரது ஒரு விதம், நம்முடைய நீர்மட்டத்தை உயர்த்துவது ஒரு விதம். உயர்த்துவது நில ஆர்ஜிதம் கிடைத்தால் இது ரொம்ப நல்லா இருக்கும். இதை விட தூர்வாரதை விட எஃபெக்டிவா இருக்கும். நில ஆர்ஜிதத்தை காட்டிலும் அது நிறைய அந்த நில கையகப்படுத்துறது அது பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். ஆனா தூர்வாரதுங்கிறது நம்மளால இயன்ற ஒரு காரியம் தான். அதுவும் செய்யலாம். தூர்வாரதுல வந்து என்னன்னா கொஞ்சம் அதிக செலவாகும், செய்யலாம், ஒன்னும் தப்பு இல்லை. நீர் தேவையை விட அது ஒரு இந்த 4க்கு வந்து ஒரு 15% 20% கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கு 1000 கோடி ரூபாய் இருந்தா போதும். மெஷினரி வச்சு இப்பெல்லாம் ஆளால செய்ய முடியாது, மெஷினரி வச்சு அழகா செய்யலாம். 1000 கோடி ரூபாய் வேணும். 10% இன்க்ரீஸ் பண்ணலாம்னா 600 கோடி ரூபாய் வேணும். ஒரு 15% 20% ஒரு 1000-1200 கோடி இருந்தா பொதுப்பணித்துறையின் சார்பா நீங்க இதை சொல்றீங்க. ஒரு நகராட்சி தலைவராக அந்த ஊருடைய முன்னாள் நகராட்சி தலைவர் திரு ராஜ்குமார் தன்னோட கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்காரு. அவர் இதற்கு என்ன பிரச்சனைக்கு காரணம் என்னன்னு சொல்றாரு, கேட்கலாம். ஜனவரியிலே ஏரியிலே ஓரளவுக்கு தண்ணீர் இருந்தால் கூட இது அடுத்த மாதத்துக்கு கூட வர முடியாது என்கின்ற நிலைமையை எண்ணி உடனடியாக ஆந்திரா அரசை தொடர்பு கொண்டு வேகமாக செயல்பட்டு இருந்தால் இன்றைக்கு கண்டலேறு அணைகளுடைய தண்ணீர் அந்த அரசாங்கம் விடுவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கும். பூண்டி ஏரி என்பது ஒரு என்றைக்கு இந்த கிருஷ்ணா வாட்டர் வந்ததோ அதை உயர்த்தினார்களே தவிர மற்றபடி மேலும் அதற்கு உண்டான விரிவாக்கம், அதாவது தண்ணீரினுடைய கொள்ளளவை பிடிக்க வேண்டும் என்று வண்டலை மாறிவிட்டால் 6ஆக இருந்த இடம் ஏற்கனவே 6ஆக இருந்தது, 6ஆக போயிடும். வண்டலை வாராமல் ஏரியை அதிகப்படுத்த வேண்டும், ஏரியினுடைய அளவை அதிகப்படுத்த வேண்டும். மண்டி ஏரி கீழே இருந்து மெய்யூர் வரை இருக்கிற பகுதிகளில் மேலும் ஒரு அணைக்கட்டு, ஒரு குடிநீர் சேமிப்பு கட்டுவதற்கு ஆய்வு பணிகளை
இந்த அரசு செய்ய வேண்டும். ஏற்கனவே செய்யப்பட்டு அது கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. கும்மிடிப்பூண்டியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு சேகர் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார். இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன என்பது பற்றி அவருடைய காரசாரமான ஒரு கருத்து உங்களுக்கு முன்னால் பதியப்படுகிறது. கிட்டத்தட்ட வெறும் 4.5 TMC தண்ணீர் வரைக்கும் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது நம்மளோட முதலமைச்சர் அவர்கள் கடிதம் மூலியமா கடிதம் எழுதுறார்கள். அந்த மாதிரி எங்களுக்கு ஒன்றும் தண்ணி திறந்து விடலை அப்படின்னு சொல்லிட்டு. இது வெறும் கடிதம் மூலியமா எழுதினால் மட்டும் போதாது. இதற்கு தீர்வு நேரடியா அமைச்சர்கள் குறிப்பிட்ட பப்ளிக் வெல்ஃபேர் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அமைச்சு அந்த மினிஸ்ட்ரியும் நம்ம ஆந்திரா மினிஸ்டர்ஸையும் 2 அதிகாரிகளும் உட்கார்ந்து பேச்சுவார்த்தை மூலியம் தான் இதற்கு தீர்வு காணப்படும். அது மட்டும் இல்லாம கண்டலேரில இருந்து நமக்கு பூண்டி வர வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆந்திரால பல இடத்துல விவசாயிகள் ஆந்திரா விவசாயிகள் அந்த தண்ணியை போர் பைப் வச்சு எடுத்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதுலயே பல பற்றாக்குறை நமக்கு 1 TMC தண்ணீர் பற்றாக்குறை கொடுக்கறதே கொஞ்சம். அதுல அவங்களும் தண்ணீரை நிறைய எடுத்துறதுனால பற்றாக்குறை வருது. அதே மட்டும் 0 பாயிண்ட் நம்ம தமிழ்நாட்டு பார்டர்ல 0 பாயிண்ட் வந்துட்ட பிறகு 0 பாயிண்ட்ல இருந்து பூண்டி அணைக்கு போகும்போது நம்மளோட இது பாத்தீங்கன்னா நம்ம அந்த கால்வாய் கேனல்ஸ் ஃபுல்லா டேமேஜா இருக்கு. ஒரு வருஷமும் பட்ஜெட் ஒதுக்கி அந்த கேனல்ஸை நம்ம சரி ரிப்பேர் ஒர்க்ஸ் பண்றாங்க. ஆனா அந்த ரிப்பேர் ஒர்க் சரியா இல்லாம அந்த 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 ஸ்லாப்ஸ் எல்லாம் கீழே விழுந்துட்டது காரணமாக அந்த தண்ணி வரும்போது ஏன்னா பூமி சக் பண்ணி இழுத்துறது அந்த தண்ணியில. இதுல நம்மளுக்கு நிறைய பற்றாக்குறை. அதனால தமிழ்நாட்டிலோட அதிகாரிகள் என்ன பண்றாங்க, இந்த பற்றாக்குறையை சரியான பராமரிப்பு இல்ல, பாதுகாப்புல அந்த தண்ணி பூண்டிக்கு வந்துட்ட பிறகு பூண்டியில இருந்து புழல்ல வரும்போது அந்த புழல்ல நிறைய கழிவுகள் கலக்கிறது, நிறைய பொல்யூட்டட் வாட்டரா மாறிட்டு வருது, பாதுகாப்பற்ற தண்ணீரா மாறிட்டு இருக்கு. ஆகையால் தமிழக அரசு உடனடியாக இதை பாதுகாக்கிறதுக்கு அந்த தண்ணீரை ஒழுங்கா கொண்டு பராமரிப்பு செஞ்சு பாதுகாப்பு கொண்டு வரணும். அதே மாதிரி பாதுகாக்கப்பட்ட சுத்தகரிக்கப்பட்ட குடிநீரா சென்னைக்கு மக்களுக்கு கொடுக்கணும். ஐயா, திரு சட்டமன்ற உறுப்பினர் திரு சேகர் சொன்னதை நம்ம கேட்டிருப்போம். இப்போ இந்த பிரச்சனைக்கு தீர்வாக நீங்கள் முன்வைப்பது என்ன? அவர் சொன்னார் 25 அதாவது 0 பாயிண்ட்ல இருந்து இறுதிக்கு 25 கிலோமீட்டர் இருக்கு. அதுல கொஞ்சம் சரிஞ்சு ரிப்பேர்லாம் அந்த சைடு ஸ்லாப் எல்லாம் சரிஞ்சு போச்சுறாரு. அதை உடனடியா ரிப்பேர் பண்ணணும். அது பண்ண வர தண்ணி நமக்கு அங்க விட்டானா நமக்கு சேரும். ஆனா இப்ப விடவே இல்லை. அவன்கிட்ட வரும்போதே நடுவில் அவங்க எடுத்துக்கிறாங்க 155 கிலோமீட்டர் அவங்க ஏரியா இருக்கு 0 பாயிண்ட் வரைக்கும், எங்க கண்டல இருந்த வரைக்கும் அவன் எடுத்துக்கிறான். அதுக்கு பிறகு இங்க வரதுல நமக்கு இந்த ரிப்பேர் இருக்கிறதுனால அதுல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. அதை ரிப்பேர் பண்ணணும், இந்த தண்ணியை கொண்டு வரணும். இப்ப நமக்கு வேண்டியது அவர் சொல்றபடி அமைச்சர்களோ அல்ல சிஎம்ஏ அங்க போய் அந்த சிஎம் பார்க்கலாம், பார்த்து நம்ம தண்ணி கொண்டு வர சொல்லலாம். அப்பதான் முடியும். எழுதியெல்லாம் லெட்டர் எழுதியெல்லாம் ஒன்றும் ஆகாது. இமீடியட் ஆக்ஷன் இங்க நேர போய் பார்க்க. வீராணத்துல இன்னொரு யூனிட் போடுறது மூலமா வீராணம் மேட்டூரோட இணைச்சிருக்கு. மேட்டூர் காவிரி வழியா கொள்ளிடத்திலிருந்து அங்கிருந்து கீழணை பக்கத்துல பிரிகிற அந்த இது இருக்கு வடவார்னு ஒரு சேனல். அது பராந்தக சோழன் கட்டினது. வீராணம் ஏரியும் அந்த கீழணை காட்டன் தான் 100 வருஷத்துக்கு கட்டினாரு. வீராணம் என்பது ஒரு லாங் டேர்ம் சொல்யூஷன் தான். இப்ப இமீடியட்டான தேவை என்பது இந்த ஏரிக்கான தண்ணீரை ஆந்திர அரசிடம் கேட்டு அவங்கள போய் இது பண்ணலாம். இந்த தண்ணி வீராணத்துல இன்னொரு லைன் போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். கண்டிப்பா அதுக்கான சாத்தியக்கூறுகள் இன்னொரு நிகழ்ச்சியில் நம்ம விரிவாக பேசும். அதுக்குமாக இந்த பிரச்சனைக்கான தீர்வாக அரசாங்க ரீதியாக அரசுகளே தமிழக அரசே முன்னிலைப்பாக எடுத்து இதை ஆந்திர அரசிடம் பேசி தன்னுடைய தண்ணீர் தேவையை உரிமையை பெற்றுக் கொள்வதுதான் இந்த பிரச்சனைக்கான தீர்வாக இருக்க முடியும். அதுபோல அடுத்த ஆண்டு இதே பிரச்சனை வராமல் தடுப்பதற்கு அந்த அணையினுடைய கொள்ளளவை உயர்த்துவதற்கான நடவடிக்கைகளையும் அதுபோல தூர்வாருவதற்கான நடவடிக்கைகளையும் பொதுப்பணித்துறை ஒரு முனைப்பு காட்டி செயல்படுத்த வேண்டும். இதுல எந்த ஒரு அலட்சிய போக்கையும் அடுத்த ஆண்டு இதை கடைபிடித்துவிடக் கூடாது. இது அடுத்த ஆண்டு பிரச்சனையாக இனியும் நாம் எடுத்து பேச இருக்கக்கூடாது என்பதற்கான ஒரு தீர்வாக அது அமையும் என்று சொல்லி இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட திரு பாலசாமி அவர்களுக்கும் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நேயர்களாகிய உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை முடிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம்.